இப்போ நம்ம குரூப் 2 மெயின்ஸில் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுத போகிறோம் அப்படின்னா அதோட சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்து வச்சுக்கலாம். ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு குரூப் 2 பொது அறிவு தரம் 300 மார்க்கு டிஸ்கிரிப்டிவாக எழுத போகிறோம் அப்படின்னா அதோட சிலபஸ். தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் நவீன இந்திய வரலாறு, இதுக்கு 40 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐரோப்பியர்களின் வருகை, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேய ஆட்சியின் விரிவாக்கம், கர்நாடக போர்கள், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், பாளையக்காரர்களின் கிளர்ச்சி, தென்னிந்திய புரட்சி, வேலூர் கழகம், இந்திய தேசிய இயக்கம், மிதவாத, தீவிரவாத மற்றும் பயங்கரவாத இயக்கங்கள், காந்திய சகாப்தம், தமிழ்நாட்டில் விடுதலை போரின் தொடக்க காலம், தமிழ்நாட்டிலிருந்து விடுதலை போராட்டத்திற்கான முதல் குரல், புலித்தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, வேலு நாச்சியார், குயிலி உள்ளிட்டோரின் போராட்டங்கள், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, வ.உ. சிதம்பரனார், பாரதியார், வ.வே. சுப்பிரமணியன், வாஞ்சிநாதன், சுப்பிரமணிய சிவா, தி. சேசுராஜன், ராஜாஜி, சத்தியமூர்த்தி, காமராஜர், ருக்மணி லட்சுமிபதி, அம்புஜத்தம்மாள் மற்றும் பிறர். விடுதலை போராட்டத்தின் வகைகள்: தியாகங்கள், இதழ்கள், இலக்கியங்கள், நாடகங்கள், பாடல்கள், திரைப்படங்கள் உள்ளிட்டவை. விடுதலை போராட்டத்திலும் சமூக பணியிலும் பெண்களின் பங்களிப்பு: மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம், கடலூர் அஞ்சலை அம்மாள், தில்லையாடி வள்ளியம்மை மற்றும் பிறர். ஆங்கிலேய ஆட்சியின் தாக்கம்: கிறிஸ்தவ சமய இயக்கங்கள், கல்வி வளர்ச்சி, நீதித்துறை, உள்ளாட்சி சுய நிர்வாக அமைப்பு, காவல்துறை, போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு, உள்நாட்டு தொழில்களின் வீழ்ச்சி, மேற்கத்திய பண்பாட்டு பரவல், சமூக நீதி கோட்பாட்டின் தோற்றமும் வளர்ச்சியும், சமூக மத இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் சாதனைகள். அழகு 2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும் 30 மார்க்ஸுக்கு இதுலேருந்து கொடுத்துருக்காங்க. பண்டைய தமிழ் சமூகம், தொல்லியல் அகழ்வாராய்ச்சி ஆதாரம், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி. சங்க இலக்கியம், செம்மொழி தமிழ், திருக்குறள் மானுட மேன்மைக்கான வாழ்க்கை நெறி, அன்றாட வாழ்வியலிலும் நீதித்துறையிலும் நிர்வாகத்துறையிலும் திருக்குறளின் வழிகாட்டி நெறிமுறைகள், ஒட்டுமொத்த மனிதகுல மேன்மைக்கும் ஒருங்கிணைப்பிற்கும் திருக்குறள் தரும் தத்துவ சிந்தனைகள், 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் சமூக அரசியல் இயக்கங்கள், வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், சத்திய சங்கம், நீதி கட்சியின் தோற்றமும் வளர்ச்சியும், பகுத்தறிவு இயக்கத்தின் தாக்கம், சுய மரியாதை இயக்கம், திராவிட இயக்க வரலாறும் வளர்ச்சியும், தனித்தமிழ் இயக்கம், தமிழ் சமூக சீர்திருத்த ஆளுமைகள், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா உள்ளிட்ட அறிஞர்கள், கலை, தமிழர்களின் பண்பாட்டு மரபுகள், தமிழர்களின் பண்டைய பண்பாட்டு அறிவு, தமிழர்களின் வளமையான சிந்தனைகள் மரபுகள், பண்பாட்டு கூறுகள், தமிழ்நாட்டு அரசு சின்னங்கள், பண்பாட்டுத்துறை வல்லுநர்கள், நாட்டுப்புற நடனங்கள், நாட்டுப்புற இசை, நாட்டுப்புற நாடகம் மற்றும் உலகத் தமிழ் மாநாடுகள். இதுலேருந்து மொத்தமாக 30 மார்க்ஸுக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்தியாவில் நிலவும் சமூக பிரச்சனைகள் 50 மார்க்கு. மக்கள் தொகை பெருக்கம், கருவுறுதல், இறப்பு, இடப்பெயர்வு, நோயுற்ற தன்மை, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011, மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்கள், தேசிய மக்கள் தொகை கொள்கை 2000, குடும்ப கட்டுப்பாடு மற்றும் அதன் சாதனைகள், நலவாழ்வு, சுகாதார குறைபாடு, கிராம மற்றும் நகர ஏற்றத்தாழ்வுகள், உட்கட்டமைப்பு குறைபாடு, போதுமான சுகாதார சேவை வழங்காமை, ஊரக பஞ்சாயத்து மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி முகமைகளின் பங்கு, இந்தியாவின் சுகாதார கொள்கை, இந்தியாவின் சுகாதார திட்டங்கள், குழந்தை தொழிலாளர் மற்றும் குழந்தைகளுக்கு தீங்கிழைத்தல், குழந்தை கல்வி, பள்ளி இடைநிற்றல், பாலின வேறுபாடுகள், இந்தியாவில் குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பிற்கான முயற்சிகள். ஸோ அந்த 3வது டாப்பிக்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்தியாவில் நிலவும் சமூக பிரச்சனைகள் 50 மார்க்கு, மக்கள் தொகை பெருக்கம், கருவுறுதல், இறப்பு, இடப்பெயர்வு, நோயுற்ற தன்மை, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011, மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்கள், தேசிய மக்கள் தொகை கொள்கை 2000, குடும்ப கட்டுப்பாடு மற்றும் அதன் சாதனைகள், நலவாழ்வு, சுகாதார குறைபாடு, கிராமம் மற்றும் நகர ஏற்றத்தாழ்வுகள், உட்கட்டமைப்பு குறைபாடு, போதுமான சுகாதார சேவை வழங்காமை, ஊரக பஞ்சாயத்து மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி முகமைகளின் பங்கு, இந்தியாவின் சுகாதார கொள்கை, இந்தியாவின் சுகாதார திட்டங்கள், குழந்தை தொழிலாளர் மற்றும் குழந்தைகளுக்கு தீங்கிழைத்தல்,
குழந்தை கல்வி, பள்ளி இடைநிற்றல், பாலின வேறுபாடுகள், இந்தியாவில் குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பிற்கான முயற்சிகள், ஊடகமும் அதிகரிக்கும் பாதிப்புகளும், குழந்தை தீங்கிழைப்புகளில் இருந்து பாதுகாக்கும் சட்டங்கள் மற்றும் நலத்திட்டங்கள், மகளிருக்கு அதிகாரம் அளித்தல், குடும்ப வன்முறை, வரதட்சணை பிரச்சினைகள், பாலியல் தாக்குதல்கள், மகளிரை கேலி வதை செய்தல், கடத்தல் சட்டங்கள் மற்றும் விழிப்புணர்வு திட்டங்கள், மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு மற்றும் அரசு சாரா அமைப்புகளின் பங்கு, நலத்திட்டங்கள், விளிம்புநிலை குழுக்கள் பிரச்சினைகள், தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், மத சிறுபான்மையினர், விளிம்புநிலை குழுக்கள் மேம்பாட்டுக்கான மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்கள், சமூக மாற்றங்கள், நகரமயமாதல், நவீனமயமாதல், உலகமயமாதல், இந்தியாவின் கொள்கை திட்டமிடல் திட்டங்கள், சமூகத்தில் வன்முறையின் தாக்கம், மத வன்முறை, பயங்கரவாதம் மற்றும் சாதிய வன்முறை, காரணங்கள் மற்றும் தீர்வுகள், நடப்பு நிகழ்வுகள். வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் 40 மார்க்ஸ்க்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ரோபோக்களும் பயன்பாடுகளும், அணுவும் அணுக்கரு இயற்பியலும், அணு ஆற்றலின் பயன்பாடுகள், டயோடுகளும் டிரான்சிஸ்டர்களும் அவற்றின் பயன்பாடுகளும், ஒளிபரப்பு தொழில்நுட்பம், மின்வேதி கலன்கள், மின்முனைகளின் வகைகள், மின்கலன்கள், லித்தியம், அயனி மின்கலன், எரிபொருட்கள், வாயு எரிபொருட்கள், திரவ பெட்ரோலியம் எல்பிஜி, இயற்கை வாயு மற்றும் நீர்வாயு, பலபடி சேர்மங்கள், வெப்பத்தால் இலகும் மற்றும் வெப்பத்தால் இறுகும் நெகிழிகள், பிவிசி மற்றும் பிஇடி, நைலான் 66, டெப்லான், மருந்தாக்க வேதியியல், வலி நிவாரணிகள், பாராசிட்டமால் மற்றும் ஆஸ்பிரின், எதிர் உயிரிகள், பெனிசிலின் மற்றும் குளோரோமைசிடின், உயிர் தொழில்நுட்பம், உயிர் தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள், தாவர மரபு பொறியியல் கோட்பாடுகள், மரபணு மாற்று தாவரங்கள், உண்ணக்கூடிய தடுப்பூசிகள், எடிபிள் வேக்சின்ஸ், டெர்மினேட்டர், மரபணு மாற்று தொழில்நுட்பம், பிடி பருத்தி, பிடி காட்டன், பிடி தங்க அரிசி, கோல்டன் ரைஸ், ஃப்ளேவர் மற்றும் சேவர், தக்காளி, மரபணு மாற்று தாவரங்களால் சமூகத்திலும் சூழலியலிலும் ஏற்படும் தாக்கம், பயிர் மேம்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் உயிர் தொழில்நுட்ப முறைகள், வனவியல், தோட்டக்கலையில் தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடு, மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம், டிஎன்ஏ குளோனிங், டிஎன்ஏ கைரேகை உத்தி, பாலிமரேஸ் தொடர்வினை, சங்கிலி தொடர்வினை, பிசிஆர், என்சைம் இணைக்கப்பட்ட இம்யூனோசார்பன்ட் எலைசா சோதனையை பயன்படுத்தி நோய்களை கண்டறிதல், செல் கலப்பு நுட்பத்தை பயன்படுத்தி ஓரின எதிர்ப்பான்களை உற்பத்தி செய்தல், விலங்கு செல் வளர்ப்பு நுட்பங்கள், குருத்தணுக்களும் அவற்றின் பயன்பாடுகளும், ஜிஐஎஸ்ஸின் பயன்பாடுகள், மீநுண் தொழில்நுட்பம், நானோ டெக்னாலஜி அடிப்படைகள், பயன்பாடுகள், மீநுண் உரம், நானோ ஃபர்டிலைசர், மீநுண் பூச்சிக்கொல்லிகள், நானோ பெஸ்டிசைட்ஸ், பசுமை மீநுண் தொழில்நுட்பம், கிரீன் நானோ டெக்னாலஜி மற்றும் மீநுண் விவசாயம், நானோ ஃபார்மிங், மேம்படுத்தப்பட்ட இனப்பெருக்க நுட்பங்கள், செயற்கை சோதனை முறை கருவுறுதல், ஐவிஎஃப், கருப்பையில் கருவூட்டல், ஐயுஐ, கருமுட்டை சைட்டோபிளாஸ்டில் விந்தணு செலுத்துதல், ஐசிஎஸ்ஐ, இனச்செல்களை கருக்குழாயில் செலுத்துதல், ஜிஐஎஃப்டி, பதநிலையில் விந்துக்களை பாதுகாத்தல், கணினியின் உட்கூறுகள், கணினி பிணைய கட்டுமானம் மற்றும் உட்கட்டமைப்பு முறைமை, மென்பொருட்கள் மற்றும் பயன்பாட்டு மென்பொருட்கள், தரவு தொடர்பு வலை அமைப்பு, குறியாக்கவியல், கணினி வரைவியல் மற்றும் பல் ஊடகம், நகர்வு கணிமை, தொடர்பியல், வலை தொழில்நுட்பம் மற்றும் பயன்பாடுகள், மின் வணிகம், மேக கணிமை கட்டமைப்பு, பொருட்களின் இணையம், ஐஓடி, செயற்கை நுண்ணறிவு பயன்பாடுகள், இயந்திர கற்றல், மின்வெளி பாதுகாப்பு, உயிரளவியல், கட்டட சங்கிலி தொழில்நுட்பம், நடப்பு நிகழ்வுகள்.
அப்புறம் அழகு 5ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அரசியலமைப்பு, அரசியல் மற்றும் ஆளுகை தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன். இது 60 மார்க்குக்கு. பாலிட்டி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பாலிட்டி இப்போதுலேருந்தே ஸ்டாண்டர்டாக ஒரு நோட்ஸ் வச்சு படிங்க. இந்திய அரசியலமைப்பு முன்னுரை மற்றும் தத்துவ அம்சங்கள், முக்கிய அம்சங்கள் மற்றும் ஆதாரங்கள், நடுவண், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், குடிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள், நடுவண் அரசாங்கம், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் அமைச்சரவை குழு, அமைச்சரவை, நாடாளுமன்றம், மக்கள், அரசாங்கம், நாடாளுமன்ற குழுக்கள், முக்கிய அரசியலமைப்பு திருத்தங்கள், மக்களவை, மாநிலங்களவை சேர்த்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் மாநில அரசாங்கம், முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை குழு, தமிழ்நாடு சட்டமன்றம், கட்டமைப்பு, அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள், உள்ளாட்சி அமைப்புகள், மூன்றடுக்கு அமைப்பு, 73வது மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்தங்கள், தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994, கிராம சபை, தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளின் செயல்பாடுகள், வளர்ச்சி நிர்வாகத்தில் மாவட்ட ஆட்சியரின் பங்கு, இந்திய கூட்டாட்சி அமைப்புகளின் செயல்பாடுகள், வளர்ச்சி நிர்வாகத்தில் மாவட்ட ஆட்சியரின் பங்கு, இயக்கவியல், மத்திய மாநில உறவுகள், நிர்வாகம், சட்டத்துறை, நிதித்துறை, சிக்கல்கள் மற்றும் சவால்கள், இந்தியாவில் நீதித்துறை, உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றங்கள், துணை நீதிமன்றங்கள், கட்டமைப்பு மற்றும் செயல்பாடுகள், நீதி புனராய்வு, நீதித்துறை செயலறுத்தம், பொது நல வழக்குகள், இந்தியாவில் தேர்தல் அமைப்பு, தேர்தல் ஆணையம், அரசியலமைப்பு விதிகள், அமைப்பு, அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள், இந்தியாவில் கட்சி அமைப்பு, இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் உள்ள பிராந்திய மற்றும் தேசிய அரசியல் கட்சிகள், இந்திய அரசியலில் நேர்மை, அரசியலில் ஊழல், ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், தலைமை கணக்கு தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரி, மத்திய புலனாய்வு அமைப்பு, அமலாக்கத்துறை, அமலாக்க இயக்குநரகம், தகவல் அறியும் உரிமை சட்டம், சேவைகளுக்கான உரிமை, நுகர்வோர் ஆணைகள், நுகர்வோர் உரிமைகள், சேவைகளுக்கான உரிமை, நுகர்வோர் உரிமைகள், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019, மனித உரிமைகள் சட்டம் 1993, தேசிய மனித உரிமைகள் ஆணையம், மாநில மனித உரிமைகள் ஆணையம், சமூக தணிக்கை, குடிமக்கள் சாசனம், தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள், பிராந்திய மற்றும் தேசிய கட்சிகள், 1947க்கு பிறகு தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசு நல திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள், தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு மற்றும் மொழிக் கொள்கை, தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் நலத்திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகளின் தாக்கம், தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் சுகாதார நிர்வாக கட்டமைப்பு, பரிணாம வளர்ச்சி, பல்வேறு துறைகளின் தமிழ்நாட்டின் சாதனைகள், கல்வி, சுகாதாரம், தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பம், விவசாயம், பெண்கள் மற்றும் விளிம்புநிலை மக்கள், தமிழ்நாட்டில் மின் ஆளுமை மற்றும் அலைபேசி ஆளுமை முன்னெடுப்புகள், மின் ஆளுமை மூலம் பொது சேவை வழங்கல், தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை, சேவை மையங்கள், தமிழ்நாட்டில் பொது சேவை வழங்கலில் உள்ள சிக்கல்கள், நடப்பு நிகழ்வுகள். அப்புறம் இதுலேருந்து மொத்தம் 60 மார்க்கு கேட்க போகிறாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுபோக 6வது அலகு 7வது அலகு அது 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா, தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்திய புவியியல், சுற்றுச்சூழல், பல்லுயிர் மற்றும் இந்தியாவின் பேரிடர் மேலாண்மை 40 மார்க்கு. புவியியல், அமைவிடம், புறநிலை பிரிவுகள், ஆறுகளின் அமைப்பு, காலநிலை, மண், இயற்கை தாவர செறிவு, வேளாண் பயிர்கள், கால்நடைகள், மீன்வளம், நீர்ப்பாசனம், பன்னோக்கு திட்டங்கள், கனிமங்கள், இரும்புத்தாது, மேங்கனீசு, செம்பு, பாக்சைட், தங்கம், வெள்ளி, மைக்கா, நிலக்கரி, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு, ஆற்றல் வளங்கள், நீர்மின் ஆற்றல், அனல் மின் ஆற்றல், அணு ஆற்றல், காற்றாலைகள், ஓத ஆற்றல் மற்றும் சூரிய ஆற்றல், தொழிற்சாலைகளில் நூற்பாலைகள், சணல், சர்க்கரை, சிமெண்ட், இரும்பு, எஃகு, தானியங்கி வாகனம் மற்றும் கப்பல் கட்டுதல், போக்குவரத்தில் சாலைகள், இருப்பு பாதைகள், நீர்வழி மற்றும் வான்வழி, சுற்றுச்சூழல், உலகளாவிய தேசிய சுற்றுச்சூழல் பிரச்சினைகள், மாசு, நீர், காற்று, மண், வெப்பம், கதிரியக்க, சத்தம், மின்னணு திடக்கழிவுகள், நகர திடக்கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவு பொருள் மேலாண்மை, பல்லுயிர் மற்றும் பாதுகாப்பு, வரையறை, வகைகள், மரபியல் இனங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை, மதிப்பு, பல்லுயிருக்கு அச்சுறுத்தல்கள், இயல், வாழிடங்கள், அழிக்கப்படுதல், ஆக்கிரமிப்பு இனங்களை மற்றும் மானுடவியல் நடவடிக்கைகள், காலநிலை மற்றும் காட்டுத்தீ இனங்கள் அழிவின் காரணங்கள், விளைவுகள், பல்லுயிர் பாதுகாப்பு, இருப்பிடம் சார்ந்த, இருப்பிடம் சாராத பல்லுயிர் பாதுகாப்பு உத்திகள், சர்வதேச சுற்றுச்சூழல் ஆளுகை, பல்லுயிர் சட்டம், BDA, பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம், IUCN, அழிந்து வரும்
அழிந்து வரும் உயிரினங்களின் சர்வதேச வர்த்தகத்திற்கான அவை CITES மற்றும் இயற்கைக்கான உலகளாவிய நிதியம், வளர்ச்சிக்கான இலக்குகள் மற்றும் குறிகள், இந்தியாவின் பல்லுயிர் முக்கியத்துவம் செறிந்த பகுதிகள், நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகள் மற்றும் குறிகள், சுத்தமான மற்றும் பசுமை ஆற்றல் வளங்கள், பாரிஸ் ஒப்பந்தம், COP28, பேரிடர் மேலாண்மை, பேரழிவு மீதான கண்ணோட்டம், வரையறைகள் மற்றும் வகைகள், பேரிடர் இடர்பாடுகள், மேலாண்மை கட்டமைப்பின் அறிமுகம், இயற்கை பேரழிவுகள், மானுடவியல் பேரழிவு, புவி வெப்பமடைதல் மற்றும் காலநிலை மாற்றம், தொழில் சார்ந்த விபத்துக்கள், காலநிலை மாற்ற ஆளுகை, தணிப்பு மற்றும் தழுவல்கள், பேரிடர் மேலாண்மையில் விண்வெளி தொழில்நுட்பத்தின் பங்கு, காலநிலை மாற்றத்திற்கான தேசிய செயல் திட்டம், தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம், தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை திட்டம், தமிழ்நாட்டில் பேரிடர் மேலாண்மை மற்றும் பேரிடர் தணிப்பில் அரசு சாரா அமைப்புகள் மற்றும் குடிமை சமூக அமைப்புகளின் பங்கு மற்றும் நடப்பு நிகழ்வுகள். ஸோ மொத்தமாக எக்கனாமிக்ஸ் டாபிக் மாதிரி இருக்குது. எக்கனாமிக்ஸ் டாப்பிக்லேருந்து நமக்கு வந்து எப்படி வருதுன்னா 40 மார்க் வருது. அப்புறம் தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்திய பொருளாதாரம், இது இந்திய பொருளாதாரம்னே கொடுத்துட்டாங்க. இதுலேயும் 40 மார்க்கு. இந்திய பொருளாதாரத்தின் தன்மைகள், ஒரு மதிப்பீடு, இந்திய பொருளாதாரத்தின் கட்டமைப்பு, புதிய பொருளாதார கொள்கை, காரணம், பகுப்புகள், தனியார் மயமாக்கல், கட்டுப்பாடுகள் நீக்குதல், வர்த்தக தாராளமயமாக்கல், 1991 முதல் இந்திய பொருளாதார சீர்திருத்தம், கண்ணோட்டம் மற்றும் வருவாய் மூலங்கள், வருவாய் வரவினங்கள், மூலதன வரவினங்கள், வருவாய் செலவினங்கள், மூலதன செலவினங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி செயல்பாடுகள், பணவியல் கொள்கை, உட்கூறுகள், நிதியியல் கொள்கை, நிதியியல் சீர்திருத்தம், நிதியியல் பொறுப்பு மற்றும் வரவு செலவு, FRBM ஆக்ட், நிதி ஆணையம், மாநிலங்கள் மற்றும் நடுவண் அரசுக்கு இடையான வருவாய் பகிர்வு, நிதி ஆணையத்தின் அண்மை கால பரிந்துரைகள், வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி நலத்திட்டம், நில சீர்திருத்தம், ஊரக கடன், நவீன வேளாண்மை நுணுக்கங்கள் மற்றும் சந்தைப்படுத்தல், மின்னணு தேசிய வேளாண்மை சந்தையிடுதல், NAM, விலை கொள்கை, MS சுவாமிநாதன் ஆணையத்தின் பரிந்துரைகள், மானியங்கள், வேளாண்மையை வணிகமயமாக்கல் மற்றும் பல்வகைப்படுத்துதல், ஊரக மேம்பாட்டு திட்டங்கள், வறுமை ஒழிப்பு திட்டங்கள், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், NREGS, உழைப்பாளர்கள் வேலைவாய்ப்பு வகைகள், துறைவாரி பரவல், உழைப்பாளர் நல நடவடிக்கைகள், இந்திய வேலைவாய்ப்பு பற்றிய பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பின் ILO அண்மைக்கால அறிக்கை, கண்ணோட்டம் மற்றும் வறுமை மற்றும் மனித மேம்பாடு, சமமின்மை மதிப்பீடு மற்றும் வறுமை ஒழிப்பிற்கான நடவடிக்கைகள், மனித மேம்பாட்டு குறியீடு HDI, பாலின மேம்பாட்டு குறியீடு GDI, பாலின மேம்பாட்டு நடவடிக்கைகள் GEM, மகிழ்ச்சி குறியீடு HI, பன்னாட்டு வாணிபம், உட்கூறுகள், போக்கு மற்றும் வர்த்தக அமைப்பு, அந்நிய முதலீடு, வாணிப சமநிலை, செலுத்து நிலை, அந்நிய கடன், நடப்பு நிகழ்வுகள். ஃபுல்லாக எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸ். ஸோ இதுலேருந்து 40 மார்க். ஸோ எக்கனாமிக்ஸ்லேருந்து 40 மார்க்கு. இது வந்து ஜாக்ரஃபி டாப்பிக்கும் அப்படி எக்கனாமிக் டாப்பிக்கு ஜாக்ரஃபி டாபிக் வந்து 40 மார்க்கு. அதுக்கப்புறம் பாலிட்டிக்கு வந்து 60 மார்க்கு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு 40 மார்க்கு. அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எக்கனாமிக் டாபிக் மாதிரி வருது. ஸோ இதுக்கு 50 மார்க்கு. இது போக தமிழ் சமூகம்க்கு வந்து 30 மார்க்கு. தமிழ்நாடு சிறப்பு பார்வையுடன் நவீன இந்திய வரலாறு, மொத்தமாக வரலாறுக்கு 40 மார்க்கு. அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.